இந்த விளக்கு வாங்கி 2 வருஷம் தாங்க ஆகுது. ஆனா விளக்கேத்துனோம்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் கீழலாம் லீக் ஆயிட்டு அப்படியே எண்ணெய் வடியுது. சரி ஓகே கடையிலயும் வியாபாரம் இல்ல, வீட்லயும் ஒரே கஷ்டமா இருக்கு. சரி விளக்கு மாத்தலாம். கார்த்திகை மாசம் வேற முடிய போகுது. அதனால முகூர்த்த நாள் இன்னைக்கும் நாளைக்கும் தான். ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு வரலான்னு தான் போயிட்டு வந்தோம். 4:30 ராவு காலம் வந்ததுனால சரி விளக்கு வாங்கிட்டு முதல்ல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நம்ம எடுத்துன்னு போன விளக்கு 380 கிராமே ஏதோ தான் இருந்துச்சு காமிச்சாங்க. அதனால புது விளக்கு மேல ரூ. 200 குடுத்துட்டு வாங்குனோம். அதுக்கப்புறம் பூ போடுற உருளி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த புது விளக்கு, கடைக்காக வாங்குன விளக்கு. நல்லாருக்கா பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் உருளி, இங்க ஒரு பவுல் அன்னைக்கு கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை. அதனால அந்த கண்ணாடி பவுல்ல தான் பூ போட்டு வச்சிருந்தேன் எங்க சாமிக்கிட்ட. சரி அதனால இது உருளி வாங்கணுன்றதுனால வாங்கணும்னு தோணுச்சு. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். உருளியுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் நம்பர் ரூ. 650 சொன்னாங்க. இது 8ஆம் நம்பர் ரூ. 750 சொன்னாங்க. நாங்க ரூ. 600 குடுத்தோம். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி அந்த சின்ன பிளேட் வாங்கிட்டு வந்தோம். டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி பொறக்க போகுது. மார்கழினாவே விடியற் காலைல எழுந்துக்கணும். வாசல் தெளிச்சு கோலம் போடுறது, கோலத்து மேல பூசணி பூ வைக்கிறது, விளக்கேத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த மாசம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் வைபா தான் இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் கோலம் போட்டு வீடியோ போடுவேன். அத நீங்க எல்லாருமே பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டாட்டா.